பவானிசாகர் அணையில் இருந்து 120 நாட்களுக்கு நீர் திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலித்து தமிழக அரசு உத்தரவு. பொறியியல் கலந்தாய்வுக்கு அதிக அளவில் ஆர்வம் காட்டும் மாணவர்கள். கடந்த 17 நாட்களில் 2.34 லட்சம் பேர் விண்ணப்பம். டெல்லியில் பிரதமரை தனியாக சந்தித்து பேசவுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இடையே மாலை 4:10 மணியளவில் பிரதமரை சந்தித்து பேசுகிறார். திருப்பூர் அருகே லாரி மோதியதில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்ப்பு. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற லாரி ஓட்டுநரை தேடி வரும் போலீசார். டெல்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்காளதேசத்தினர் 121 பேர் கைது. சட்டவிரோதமாக தங்க உதவியதாக 5 இந்தியர்களிடமும் விசாரணை. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு ஜெர்மனி ஆதரவு. பயங்கரவாதத்திற்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ள இந்தியாவிற்கு முழு உரிமை உள்ளது எனவும் கருத்து. பகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதலில் படுகாயமடைந்த தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் பரமேஸ்வரனை சந்தித்தார் முதலமைச்சர். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரை சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த ஆண்டு பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி வகுப்புகள் முன்கூட்டியே துவங்கப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. விவசாயிகளுக்கு இனி தடையில்லாமல் ஆவின் மூலம் தீவனங்கள் கிடைக்க நடவடிக்கை. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. அனைத்து ஆவின் பாலகங்கள் அவற்றில் எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் திருத்துறைப்பூண்டி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 1.5 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் கையாடல். விவசாயிகள் அடகு வைத்த நகைகளை கையாடல் செய்த சங்கத்தின் செயலாளர் பணியிடை நீக்கம். தமிழ்நாட்டில் இன்று 6 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவு. தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பரவலாக கனமழை. சாலைகளில் தேங்கி நின்ற மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. ஏழை எளிய மக்களுக்கு திமுக அரசு உதவவில்லை. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சனம். புதுச்சேரியில் 4 ஆண்டுகளில் 4000 அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. கடந்த கால ஆட்சியில் 5 ஆண்டுகளில் ஒரு பணியிடம் கூட நிரப்பப்படவில்லை என குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 2024-2025 நிதியாண்டில் மத்திய அரசுக்கு 2.69 லட்சம் கோடி ஈவுத்தொகை வழங்க ரிசர்வ் வங்கி ஒப்புதல். ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் நடந்த இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் ஒப்புதல். வெளிநாட்டு மாணவர்களை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்க கூடாது என்ற ட்ரம்ப் உத்தரவு சட்டவிரோதமானது. ட்ரம்பின் உத்தரவால் நாட்டின் பெருமைக்கு இழுக்கு என்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எதிர்ப்பு. உக்ரைனுக்கு எதிரான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரஷ்யா மீது நடவடிக்கை. மேலும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதிக்க G7 கூட்டமைப்பு நாடுகள் ஒப்புதல். காசா முனையில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். 60 பேர் பலி, மேலும் பலர் காயமடைந்துள்ளனர்.
ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. பெங்களூரு அணிக்கு 232 ரன்கள் இலக்கு. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 11. Olive Tree, a school for future leaders.